சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு மகர ராசி பத்தி பார்க்க போறோம். மகர ராசி உங்க ராசிக்கு பாருங்க 2ஆம் இடத்துல இப்ப சனி இருக்கார். பாத சனியில் இருக்கீங்க. 7.5 சனியோட கடைசி பகுதி. இது எல்லாத்துக்குமே தெரியும் மகர ராசினியர்களுக்கு. இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி நடக்காது, சரிங்களா? 2025 தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஏன்னா ஸ்லோவான கிரகம், மெதுவான கிரகம். 9 கிரகங்களே, நவ கிரகங்களே பாருங்க, சனிதான் ரொம்ப டிலே ஆகும். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவார். மந்தமான கிரகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மெதுவான கிரகம், இதெல்லாமே சனி பகவான் தான். இருள் கிரகம் சனி. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து குடும்ப வாழ்க்கையில் தான் உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே கிடையாதுங்க. மகர ராசினியர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை, சுத்தி எவ்வளவோ பிரச்சனை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. உங்களால தாக்கு பிடிக்கவே முடியல, சமாளிக்க முடியல. வறுமை உங்களை வாட்டி வதச்செடுக்குதுன்னு சொல்லலாம். பண பிரச்சனை இருக்குதுங்க சார், முன்னேற முடியல, தொடர்ந்து பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்றோம், கெட்டவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? நாங்க பிறந்ததே தப்பு, இந்த ராசியில பிறந்ததே ஒரு சாபக்கேடு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க மகர ராசினியர்கள். இப்போ உங்க ராசிக்கு 2ல சனி இருக்காருங்க. குடும்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு, பண பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க நல்லது பண்றீங்க, ஆனா கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றீங்க. இதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் மாறும் இந்த வருடம், சரிங்களா? ஏன்னா இந்த வருடம் சனி பயிற்சி இல்லாம இருந்தாலும் 2025 தான் உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் கடைசியில் தான் நடக்கும். ஆனா இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களுக்கு அருமையா இருக்கும். அருமையான பயிற்சி குரு பயிற்சி. ஏன்னா உங்க ராசிக்கு அவர் யாரு? அவர் 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி. உங்க ராசிக்கு ஒரு பெரிய யோகாதிபதினு சொல்லிட முடியாது. உங்க ராசிக்கு ஒரு சமமான கிரகம் தான். ஆனா இருந்தாலும் ஒரு 5ஆம் இடத்துக்கு இயற்கை சுபகிரகங்கிறதுனால அவர் பார்க்கிற இடமெல்லாம் அருமையா இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க. ஒரு இடத்து மேல குருவோட பார்வை, அந்த குருவோட பார்வை ஒரு இடத்து மேல விழுந்துருச்சுன்னா அந்த இடம் புனிதமா மாறிடும். இப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வர போறாரு. இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கை அப்படியே படிப்படியா மூவ் ஆகும், படிப்படியா மாறும். இந்த 2ல் இருக்க சனி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு. குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிட்டு இருக்கு. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சரியில்லாம போயிட்டு இருக்கு. உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சரியே இல்லை. உங்களுக்கு நிம்மதி கிடையாது, சரிங்களா? வீட்டுக்கு போனா நிம்மதி கிடையாது, தூக்கம் வரல, நிம்மதியான தூக்கம் இல்லை. பண பிரச்சனை உச்சக்கட்டமா போயிட்டு இருக்கு, சமாளிக்க முடியல. கடன் அதிகமா போயிருச்சு, வட்டிக்கு மேல வட்டியா போயிட்டு இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? வட்டிக்கு மேல வட்டியா கட்டிட்டு இருக்கீங்க, உங்களால சமாளிக்க முடியல. சம்பாதிக்கிறீங்க, பணம் வருது, மாசம் அப்படியே போயிருது, சரிங்களா? மாசம் பாருங்க 1ஆம் தேதி கையில பணம் வந்துச்சுன்னா அவங்க 5ஆம் தேதிக்குள்ளேயே அப்படியே எல்லாமே போயிடும். ஒரு சில பேருக்கு பாருங்க 1ஆம் தேதி கையில சம்பளம் வாங்குறேங்க சார், 2ஆம் தேதி 3ஆம் தேதி போயிருது. நாங்க கடைசி அந்த 25-28 நாள் நாங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் சொல்றீங்க நீங்க. என்னால முடியலைங்க சார், சமாளிக்க முடியல, வாழ்க்கை போராட்டமா போயிட்டு இருக்கு, கடன் மேல கடன் தான் போயிட்டு இருக்கு, கழுத்து நெருக்கிது கடன், கடன்காரங்க எங்களை டார்ச்சர் பண்றாங்க, எங்களால முடியல, சமாளிக்க முடியலங்கள, எங்களால சமாளிக்க முடியல, நாங்க என்னதான் பண்றது? வாழ்வா சாவா, வாழ்க்கையை நாங்க விட்டுறலான் இருக்கோம். தற்கொலை எண்ணங்களுக்கு வருது, சூசைட் மைண்ட் வருது, தற்கொலை வரைக்குமே நாங்க போனோம். ஆனா பாத்தீங்கன்னா பொழைச்சுக்கிட்டோம், சித்திரவதை அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மகர ராசினியர்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. 7.5 சனி உங்களுக்கு கடைசி பகுதி தான் இருக்குங்க. இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதாவது 2020, 21, 22 கம்பேர் பண்றதுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்ப 100% பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப 50% பிரச்சனை இருக்கு. 2020, 21, 22 எல்லாம் பாருங்க, உங்களால சமாளிக்கவே முடிஞ்சிருக்காது. நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். உலகம்னா என்ன, இந்த எப்பேற்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சனி பகவான் கத்துக் கொடுத்திருப்பாரு. நிறைய பாடங்கள் கத்துருந்துருப்பீங்க, நிறைய பாடத்தை கத்துக் கொடுத்திருப்பார் சனி பகவான். அந்த ஜென்ம சனி காலகட்டங்கள் அணுகக்கூடிய காலகட்டங்கள், கண்ணீர் வடிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டம். அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. எவ்வளவோ அழுதுருப்பீங்க, எவ்வளவோ புலம்பியிருப்பீங்க, எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க. எல்லாம் கெட்டது நடந்தது உங்களுக்கு. அதெல்லாமே உங்களை விட்டு விலகி இப்ப பாத சனியில் இருக்கீங்க. இந்த பாத சனியும் உங்களுக்கு விலகுற காலகட்டம் வரும். பொறுமையா இருங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கை படிப்படியா மூவ் ஆகும், படிப்படியா மாறும். கொஞ்சம் கொஞ்சமா சில நல்ல விஷயங்கள் பார்க்க தான் போறாங்க மகர ராசினியர்கள். நீங்க அவிட்ட நட்சத்திரமா இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமா இருக்கலாம், உத்திராட நட்சத்திரமா இருக்கலாம். நல்லா இருக்கும். இந்த வருஷம் 2024 நல்லா இருக்கும். பண விஷயத்துல கவனமா இருக்கணும். பிசினஸ்ல பணம் போடுறவங்க முதலீடு கவனமா பார்த்து போடுங்க.
புதியவர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும், கவனமா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா பாத சனி ராசிக்கு 2ல் இருக்காரு, உங்களை விட்டு முழுசா விலக கிடையாது. ஒரு இருள் கிரகம், ஒரு இருட்டு கிரகம் உங்க உடம்புல இருந்து விலகி பக்கத்தில் இருக்கு, அவ்வளவுதான். உங்ககிட்ட இருந்து விலகி சனி பக்கத்தில் இருக்காரு, குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. அதனால பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருக்கணும். யார்ட்டையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க, தேவையில்லாதெல்லாம் பேசவே பேசாதீங்க. தேவையில்லாதெல்லாம் பேசாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது. நீங்க நல்லது பண்ணி அடுத்தவங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கினாதான் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். உங்களுக்கு எத்தனையோ பேர் முதுகுல குத்தி இருப்பாங்க, எத்தனை பேர்கிட்ட அசிங்கமானப்பட்டிருப்பீங்க, எத்தனை பேர் உங்களை அவமதிச்சாங்க, உங்களை எத்தனை பேருக்கு நீங்க கேவலப்பட்டீங்க. அந்த நிலைமையெல்லாம் மாறும். சரிங்களா? இது சனி கற்றுக் கொடுத்த பாடம் உங்களுக்கு. இந்த பாடத்தை வச்சு இனிமேல் நீங்க வரக்கூடிய வாழ்க்கையை உங்களால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும், அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு அனுபவம் தேவை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அனுபவம் முக்கியம். அனுபவம் தான் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அதனால உங்க வாழ்க்கை இந்த 2024ஆம் ஆண்டு மாறும். பொறுமையா இருங்க. இந்த பாத சனியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணப்பிரச்சனை வரும், அதே குடும்ப பிரச்சனை வரும், நீங்க பேசக்கூடிய பேச்சுல பிரச்சனை வரும், கவனமா இருக்கணும். பொருளாதார விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. பண விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருங்க. யாரையும் நம்பிடாதீங்க, உங்களை ஏமாத்துறதான் பார்ப்பாங்க. சரிங்களா? நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு சேர்ந்ததுதான் மிச்சம் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கே பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு. 2020, 21, 22 சனி உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு. அதுவே உங்களுக்கு ஒரு போதுமானதா இருக்கும். சரிங்களா? அதனால இந்த பாத சனி, குடும்ப சனி, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி, லாஸ்ட் அதாவது இறுதி கட்டத்தில் இருக்கீங்க, 7.5 சனியோட இறுதி கட்டத்தில் இருக்கீங்க. அதனால கவனமா இருக்கிறது அவசியம். இந்த 2024ஆம் ஆண்டு படிப்படியா முன்னேறுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறது உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? இருட்டுக்குள்ள இருக்க நீங்க, அதாவது பாத்தீங்கன்னா சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்க நீங்க, உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்கும். உங்க மேல ஒரு வெளிச்சம் படுது. அதனால ஈஸியா அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களால நிச்சயமா வெளிவர முடியும். சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. நம்ம என்னதான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி அப்படி இப்படின்னு சொன்னாலுமே உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன கிரகங்கள் ஃபேவரபிளா இருக்கு, அன்ஃபேவரபிளா இருக்கு, இதெல்லாம் பார்த்தாதாங்க சொல்ல முடியும். நல்ல கிரகங்கள் உங்களுக்கு வழி நடத்திட்டு இருந்தா நல்லது நடக்கும். தீய கிரகங்கள், பாவ கிரகங்கள், லக்னத்துக்கு அவயோக கிரகங்கள் தசாபுத்தி நடச்சுன்னா கெட்டதான் நடக்கும். அப்ப செக் பண்ணுங்க ஜாதகத்துல என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சுட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? உங்க தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.